Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I'm Jay. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா உங்க லவ்டு ஒன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா இல்லையா, அவங்க அப்படி மூவ் ஆன் பண்ணலைன்னா அவங்க டீப் எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க ஏன் மூவ் ஆன் பண்ணலன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Do like my videos, do subscribe my channel. Let's see. Think about this person. Say this person name 3 times. 1, 2, 3. Okay, got it. Second time shuffle பண்றேன். So first time shuffle பண்றப்போ cards வரல. So உங்க loved one emotions வந்து hide பண்றாங்க. That's why hanged man here. Seriously, this person hiding their own feelings. So cards-உம் slow-ஆ வருது. See this. Still உங்கள் loved one இந்த கனெக்ஷன்ல இருந்து walk away பண்ணல. அவங்க இந்த கனெக்ஷன்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. genuine love அவங்க உங்ககிட்ட இருந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் genuine love உங்கள் loved oneக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் உங்கள் loved one லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷல். அவங்க லைஃப்பில் நீங்கள் ஸ்பெஷல் பர்சன். Still you have that special place. This person could be Cancer, Aries, Virgo, Capricorn and Libra. In this reading water sign presentable-ஆ இருக்கு. energies ரொம்ப heavy-ஆ இருக்கு water sign. See this. Lots of emotions. Moon. டெஃபினெட்லி இந்த நோ கான்டாக்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்கள் மென்டல் பீஸ் லூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன்னோட ஆப்சன்ஸ், நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட் உங்களை டிஸ்ட்ராய்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் இல்லாமல் இருக்கவே மாட்டீங்க. ஐம் ரைட். அவங்கக்கிட்ட பேசாமல் உங்களால் இருக்க முடியாது. அவங்கள மீட் பண்ணாமல், அவங்க வாய்ஸ் கேட்காம உங்களால் இருக்கவே முடியாது. எவ்ரி சிங்கிள் மெமரி மொமெண்ட்ஸ் hitting them like a wave, disturbing them. For example, ஓஷன் இருக்குல்ல, ஓஷன் அவுட் சைடில் நமக்கு எப்படி இருக்கும்? காம், கம்போஸ்டா, waves like that. Inside டீப்பாக இருக்கும்ல. இன்சைட் நம்ம பார்க்க முடியாது. நாட் ஜஸ்ட் எமோஷன்ஸ் டீப்பாக இருக்கு லைக் ஓஷன். உங்கள் எவ்ரி சிங்கிள் மெமரிஸ் கூட உங்கள் லவ்டு ஒன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு. ஸ்மால் மெமரிஸ் ஈவன். ஐம் கெட்டிங் த வேர்ட் ஐம் ஆல்வேஸ் பி வித் யூ. இந்த சென்டென்ஸ் நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த சென்டென்ஸ் கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் மிஸ் பண்ணுறாங்க. இந்த சென்டென்ஸ் அவங்கள எப்படி ஃபீல் பண்ண வச்சதுன்னா ஹாப்பி, கம்ஃபர்ட், சேஃப். இந்த லைன் அவங்க கூட டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட பேசியிருக்க எவ்ரி லைன், எவ்ரி லவ் மொமெண்ட்ஸ், மிஸ்ஸிங்ஸ் அவங்க மிஸ் பண்ணுறாங்க. லாங்கிங் ஃபார் யூ. நீங்கள் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சேம் வேர்ட் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. உங்கள் லவ்டு ஒன் அவங்க நியூ பர்சன் கிட்ட பேசுகிறப்போ கூட அவங்களுக்கு ஃபேக்காக ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு ரியல் பர்சன் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க ரியல் ஃபீலிங்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க.
அவங்க ட்ரஸ்ட் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள் லவ்டு ஒன் ஈஸியாக ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க, பட் அவங்க உங்களை ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. See this person still waiting for you. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கேர் பண்ணுறப்போ கூட அவங்களுக்கு அந்த கேரிங் ரியலாக இல்லை. நிறைய ஃபேக் பீப்புள்ஸ் இவங்க லைஃப்பில் இருக்காங்க. இன் திஸ் நோ கான்டாக்ட், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசல, அவங்க உங்ககிட்ட பேசல, சைலண்ட்டாக இருக்கீங்க. யூ கைஸ் ஆர். பட் உங்கள் தாட்ஸ், உங்கள் மெமரிஸ் உங்கள் லவ்டு ஒன் கிட்ட பேசிகிட்ருக்கு. எஸ், நீங்களும் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் லவ்டு ஒன் தாட்ஸ், மெமரிஸ் உங்கள் கூட பேசிகிட்ருக்க மாதிரி. ரைட் நவ் உங்கள் லவ்டு ஒன் உங்கள் கூட இல்லை, பட் அவங்க தாட்ஸ் அண்ட் மெமரிஸ், ப்ரெசன்ஸ் உங்கள் கூட மட்டும்தான் இருக்குது. உங்கள் கூட லிவ் பண்ணிகிட்ருக்கு வித் யூ. சடன்லி டியர்ஸ் வரும் உங்கள் ஹைஸ்லேருந்து, ரீசன் இல்லாமல். ஏன் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, உங்கள் லவ்டு ஒன் அந்த டைமில் உங்களை டீப்பாக மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் வை நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் லவ், தாட்ஸ், மெமரிஸ் உங்கள் லவ்டு ஒன்னை டீப்பாக டச் பண்ணிகிட்ருக்கு அவங்க சோல் லெவல். உங்கள் லவ்டு ஒன்னும் இதை சென்ஸ் பண்ணியிருக்காங்க. சடன்லி டியர்ஸ் வரும் ரீசன் இல்லாமல். தே நோ வெரி வெல் நீங்கள் அவங்கள திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த டைம்லன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சடன் டியர்ஸ் வரப்போ அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. யூனிவர்ஸ் இந்த கனெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இன்விசிபிளாக உங்களை கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. யூனிவர்ஸ் உங்களை கனெக்ட் பண்ணுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அவங்க இன்விசிபிளாக பண்ணிகிட்ருக்காங்க, விசிபிளாக பண்ணலை. அகெயின் இந்த கனெக்ஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கனெக்ஷன் ஈஸியாக பிரேக் ஆகாது. பிகாஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த கனெக்ஷனில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் லவ்டு ஒன் உங்ககிட்ட அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டுறாங்க. உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் யூ ஸ்டார்டட் க்ரை. எஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த பர்சனுக்கு டீப் எமோஷன்ஸ் இருக்குது. அப்போது திங்க் பண்ணி பாருங்கள், அவங்க எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அவங்க எப்படி இருப்பாங்க. ஜஸ்ட் இமேஜின். யூ காண்ட், உங்களால் திங்க் பண்ண முடியாது அவங்களோட ஃபீலிங்ஸ். அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் டீப்பாக இருக்குது. டீப் கனெக்ஷன் இருக்குது. தட்ஸ் வை யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறப்போ சடன்லி அவுட் சைடில் ரெய்னிங். யூனிவர்ஸ் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரெயின் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் யூனிவர்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. தட்ஸ் வை நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க. யூனிவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த கனெக்ஷன் என்னென்னா, இட்ஸ் நாட் அபவுட் ஹூ டாக் ஃபர்ஸ்ட், இட்ஸ் அபவுட் ஹூ ஃபீல்ஸ் வித்தவுட் ஈவன் ஸ்பீக்கிங். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள், யார் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க அது இல்லை இந்த கனெக்ஷன். அவங்க உங்ககிட்ட பேசல, நீங்கள் அவங்கக்கிட்ட பேசல, பட் அவங்க லவ், தாட்ஸ், மெமரிஸ், ப்ரெசன்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுதில்ல, ரைட்? அதுதான் இந்த லவ் ஸ்டோரியோட ஸ்பெஷல். உங்கள் லவ்டு ஒன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த கனெக்ஷன்லேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். பட் உங்கள் லவ்டு ஒன் ஹார்ட் டெல்லிங் எப்படி மூவ் ஆன் பண்ணுறது, ஹவு டு மூவ் ஆன். உங்கள் லவ்டு ஒன்னால் மூவ் ஆன் பண்ணுறதை பற்றி கூட திங்க் பண்ண முடியல. திஸ் பர்சன் லவ்ஸ் யூ so much. See this.
உங்கள் லவ்டு ஒன் அண்ட் நீங்கள் இந்த கனெக்ஷனில் ஸ்டக் ஆயிட்டீங்க. ஸ்டில் உங்கள் லவ்டு ஒன் உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க உங்களை வாட்ச் பண்ணலை, உங்களை திங்க் பண்ணலை அப்படிலாம் இல்லை. அவங்க உங்களை சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அவங்க சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, பிஃபோர் ஐ சேட், அவங்க எமோஷன்ஸை ஹைட் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் வை அவங்க சீக்ரெட்டாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் உங்கள் லவ்டு ஒனுக்கு போதும், enough. Date of birth 15, 2nd, 12, 21, 27 and 3. Actually உங்கள் loved one still check your profile. உங்கள் ப்ரொஃபைல் அவங்க செக் பண்ணுறாங்க. உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு அவங்க உங்கள் மைண்டை ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது. Look at this. This person watching you secretly. Birth month Feb, June, September, August and November. I'm getting the word heavy guilt. For example, maybe உங்கள் loved one அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தராமல், எக்ஸ்பிளைன் பண்ணாமல், ரீசன் தராமல் உங்களை பிளாக் பண்ணியிருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் இருந்து மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் லவ்டு ஒன்னை கில்ட் ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கு. அவங்கள ஃபியர் ஸ்டாப் பண்ணலை, ஈகோ ஸ்டாப் பண்ணலை, ஆட்டிடியூட் ஸ்டாப் பண்ணலை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்கள ஸ்டாப் பண்ணலை, மேனிப்புலேஷன் அவங்கள ஸ்டாப் பண்ணலை. அவங்கள என்ன ஸ்டாப் பண்ணிகிட்ருக்குன்னா கில்ட். உங்கள் லவ்டு ஒன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் கான்டாக்டில் இருக்கப்போ, நோ கான்டாக்டில் இருக்கப்போ நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. வாட் இஸ் லவ், வாட் இஸ் லைஃப், வாட் இஸ் கேரிங், வாட் இஸ் ட்ரூ லவ்னு நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் நீங்கள் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. எஸ், அவங்க லைஃப்பை நீங்கள் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. பிஃபோர் உங்கள் லவ்டு ஒனுக்கு பாஸ்ட் இருந்திருக்கும். அந்த பாஸ்ட் அவங்களுக்கு பேடாக இருந்திருக்கு. ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை ஓவர் கம் பண்ண நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ், இதிலிருந்து நீங்கள் அவங்கள ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க வித் லவ் அண்ட் லைட். நீங்கள் அவங்க லைஃப்பில் என்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஹாப்பியாக சேஞ்ச் ஆகிருக்கு. வாட் இஸ் ட்ரூ லவ், வாட் இஸ் லைஃப் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கீங்க வாட் இஸ் ட்ரூ லவ்னு. See this. நான் அது சொன்னப்போ அந்த தண்டர் சவுண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கேட்டுச்சா தெரியல. ஓகே, நீங்கள் அதை லிசன் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. லெட்டர் TRSVK. கரண்ட்லி உங்கள் லவ்டு ஒன் சைலண்ட்டாக இருக்காங்க. நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க டுவர்ட்ஸ் யூ இந்த கனெக்ஷனை பற்றி. இந்த கனெக்ஷன் வந்து அன்ஃபினிஷ்டு ஸ்டோரி. இந்த கனெக்ஷன் ஃபினிஷ்ட் ஆகலை, அன்ஃபினிஷ்ட் ஸ்டோரி. அகெயின் இந்த கனெக்ஷன் ரீகனெக்ட் ஆக போகுது. ஐம் கெட்டிங் த வேர்ட் நோ ஒன் மேட்ச் யுவர் லவ் அண்ட் பிளேஸ். உங்கள் லவ், உங்கள் பிளேஸ் அதர் பர்சனால் ரீப்ளேஸ் பண்ண முடியல, மேட்ச் பண்ண முடியல. உங்கள் லவ்டு ஒன் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் லவ் லாங்குவேஜ் என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் லவ்டு ஒன் லவ் லாங்குவேஜ் என்னென்னா emotions. At night time, night breeze hair. உங்கள் ஸ்மெல் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல? எஸ், உங்கள் லவ்டு ஒன் எனர்ஜிஸ் எனக்கு அப்படி தான் இருக்குது. ட்ரை டு கனெக்ட் மை எனர்ஜி.
நீங்கள் உங்கள் கர்ச்சீஃப் அவங்க கிட்ட கொடுத்துருப்பீங்க, உங்கள் ட்ரெஸ், ஷர்ட், லைக் தட். அவங்க அதை ஸ்மெல் பண்ணுறாங்க. உங்கள் ஸ்மெல் அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க அட் நைட் டைம். யூ ஆர் தேர் ஹீலர். எஸ், I'm getting the word. No one can love them like you do. நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்னை லவ் பண்ண மாதிரி அதர் பர்சனால் அவங்கள லவ் பண்ண முடியாதுன்னு அவங்க டீப் டவுன் இதை ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டுவர்ட்ஸ் திஸ் பர்சன். பியூட்டிஃபுல் ஹை கான்டாக்ட் உங்கள் லவ்டு ஒன் மிஸ் பண்ணுறாங்க. they smiled with others and friends, but உங்கள் கூட ஸ்மைல் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்கள் லவ்டு ஒனுக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்மைல் பண்ணுறதுக்கும் உங்கள் கூட ஒரு ஃபன் அண்ட் சம்திங் உங்கள் கூட ஸ்மைல் பண்ணுறப்போ அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த வைப். உங்கள் லவ்டு ஒனுக்கு ஈஸி இல்லை உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு, இம்பாசிபிள். திஸ் இஸ் யுவர் ட்ரூ லவ். இந்த ரீடிங் அண்ட் இந்த சேனல் உங்கள் கூட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். பெஸ்ட் கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர். பாய் வித் லவ் அண்ட் லைட், ஸ்வீட் ஆர்ட்ஸ்.